ஹாய், நான் சிவசங்கரி. நம்மளோட ஹெல்த் மிக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதாவது கூலாக எப்படி கிண்டலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் மிக்ஸை ஆல்டர்னேட் டேஸ் ஒரு டெய்லி ஒன்ஸாவது இந்த ஹெல்த் மிக்ஸை கொஞ்சமாக கொடுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் என் பாப்பாக்காக ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் பால் யூஸ் பண்ணுங்கள். 10 months பேபிலேருந்து பெரியவங்க யார் வேணாலும் நம்மளோட ஹெல்த் மிக்ஸை சாப்பிட்லாம். நான் இப்போ என் குழந்தைக்காக கொஞ்சமாக அது பண்ணுறேன். இப்போ பெரியவங்களா இருந்தால் நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பெரியவங்களா இருந்தால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி, இப்போ பால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியிலேயே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்புக்கே கொண்டு போகணும். அந்த லம்ஸே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனா நாட்டு சர்க்கரை, ஸ்வீட்னஸ் வேணும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை எனக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கட்டி இல்லாமல். ஓகே, நம்மளோட ஹெல்த் மிக்ஸில் நம்ம ஒரு 33 இன்க்ரீடியன்ட்ஸ் போகிறோம். இந்த 33 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நம்ம மில்லட்டில் எல்லா மில்லட்டும் சேர்க்குறோம். மில்லட், அப்புறம் நட்ஸு, பாதாம், முந்திரி, வால்நட் எல்லாமே சேர்க்குறோம். சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட், குக்கும்பர் சீட்ஸு வெரைட்டிஸும் நம்ம சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவனி, ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பொட்டுக்கடலை, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, அப்புறம் ஏலக்காய், டைஜஷனுக்காண்டி ஏலக்காய் சேர்க்குறோம். அண்ட் சுக்கு சேர்க்குறோம். எல்லாமே அதாவது ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், ஃபைபர் எல்லாமே ஒரு பேக்கில் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நான் எல்லாமே ஒரு 33 இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம பார்த்து கரெக்டான அளவில் கரெக்டாக சேர்க்குறோம். நீங்கள் இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்கன்னா ஓகே, நீங்கள் இந்த களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம். நான் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறேன். இல்லை இப்போ பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் மில்க் யூஸ் பண்ணாமல் கூட சாப்பிட்லாம். அப்போவும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. மார்னிங் சாப்பிட்ட டைம் இருக்காது, எனக்கு சமைக்க டைம் இல்லை, எனக்கு ஆனால் பட் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பிடிக்காம அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸாக நீங்கள் ரீசேல் கூட பண்ணலாம். கூழாவோ களியாவோ சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் புட்டாவோ இல்லை கொழுக்கட்டை இல்லை தோசை மாவில் கலந்துக்கலாம், இல்லை இட்லி மாவில் கலந்துக்கலாம், இல்லை சப்பாத்தியில் கலந்துக்கலாம்.